கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாக அதிசயமாக கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம் பக்கத்திலே நமக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லி இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டும் என்றால், அல்லது ஆண்டவர் நம் பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். இங்கே நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்கிறதை விட, மற்ற காரியங்களை நோக்கி பார்ப்பதை விட, நம்முடைய எந்த நேரமாக இருந்தாலும் அவரை நோக்கி நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்திலே நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் நம் பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரை நோக்கி நாம் கண்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 6 வசனத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம் பக்கத்தில் நிழலாய் வருகிறார். அவர் நிழலாய் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும், நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆபத்தாய் இருந்தாலும், நமக்கு விரோதமாய் வருகிற எந்த போராட்டங்களாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 7 வசனத்திலே பார்க்கிறோம், எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு விரோதமாக எத்தனையோ தீங்கான காரியங்கள், எத்தனையோ ஆபத்தான காரியங்கள் எல்லாம் நம்மை நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பாதம் கூட கல்லில் இடராமல் நம்முடைய தூதர்களை கொண்டு ஏந்தி கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 91 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அணுகாது? கர்த்தர் நம் கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே அவைகள் ஒன்றையும் நம்மை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதே 121 சங்கீதம் 8 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய போக்கையும் வரவையும் பாதுகாக்கிறார். நம்முடைய பிரயாணங்கள், இன்றைக்கு பிரயாணங்களை நாம் எடுத்துக்கொள்வோமானால் எத்தனையோ விபத்துகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாகனங்களிலே செல்லும் பொழுது அல்லது பிரயாணங்களிலே எவ்விதமாய் சென்றாலும் எல்லாவற்றிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்கு பக்கத்திலே நிழலாய் இருந்து நம்முடைய போக்கு வரவு கூட, நம்முடைய பிரயாணங்களிலும் கூட கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22 அதிகாரம் 13 வசனத்திலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு தேவை. அப்படிப்பட்டதான நேரத்தில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அங்கு ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும். ஆனால் கர்த்தர், நீ பலி செலுத்த வேண்டாம், உன் குமாரனை பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு தடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். என்ன செய்வது என்று சொல்லி அங்கு ஆபிரகாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அங்கு பின்னாக அவனுக்கு தேவையான ஒரு ஆட்டுக்குட்டி, அவனுக்கு தேவையான ஒன்று
அல்லது இன்றைக்கு நீங்களும் நீங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒன்றை கர்த்தர் உங்கள் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் தேவையானதை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். எப்படி நிழல் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல கர்த்தரும் உங்கள் பக்கத்திலே உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எத்தீங்கும் உங்களை அணுகாது. உங்களுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்தார். அவருக்கு தேவையானதை கொடுத்ததைப் போல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து அவர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்த்தால் போதும். அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எத்தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு, எங்கள் பிரயாணங்களில் எந்த நாசமோசங்களும் ஏற்படாதபடிக்கப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய எல்லா தேவைகளை, ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்ததைப் போல உடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பக்கத்திலே உங்களுக்கு தேவையானவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்கிறவராயிருக்கிறார். ஆமேன்.